எப்படி மேலே போடுற பொருள் கீழே வந்தாகணும் என்பது ஒரு விதியோ, அப்படியே நீங்கள் விசுவாசிப்பது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்பது விதி. கைதிருங்குறவருக்கு Praise the Lord. So இயற்கை விதி, இதை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். 2 laws. ஒன்று நேச்சுரல் லா, இது இந்த உலகத்தை என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. இன்னொன்று ஆவிக்குரிய விதி, அது ஆவி மண்டலத்தை ஆளுகை செய்து அதோடு கூட இந்த உலகத்தையும் ஆளுகை செய்கிறது. அதனால பைபிள் சொல்லுது விசுவாச பிரமாணம். விசுவாசம் என்பது உணர்ச்சி அல்ல, விசுவாசம் என்பது ஒரு உணர்வு அல்ல, விசுவாசம் என்பது ஒரு விதி. விசுவாசம் என்பது ஒரு விதி. எப்படி மேலே போடுற பொருள் கீழே வந்தாகணும் என்பது ஒரு விதியோ, அப்படியே நீங்கள் விசுவாசிப்பது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்பது விதி. கைதிருங்குறவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த 2 லா இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த விசுவாசம் என்கிற அந்த பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஒரு பிரமாணம் எப்படி மனுஷனை ஆளுகை செய்கிறதோ அப்படியே நீங்க விசுவாசத்துக்குள்ள இருக்கும்போது எது நடக்கணுமோ அது உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். அது நடக்கணும். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் ஏனோக்குள்ள வந்தப்ப வழக்கமா ஊருக்குள்ள எல்லாருக்கும் நடக்கிற ஒண்ணு ஏனோக்கு நடக்கல. ஏன்னா எல்லாத்தையும் வேற ஒரு லா, வேற ஒரு சட்டம், வேற ஒரு விதி வேலை செஞ்சுச்சு. ஆனா இவங்கிட்ட மட்டும் ஒரு சுப்ரீம் லா ஒண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. விசுவாசிக்கிற மனுஷனுக்குள்ளே வேறொரு விதி வேலை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற மனுஷனுக்குள்ளே வேறொரு சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருக்கிற லா வேற. அந்த லா இந்த லாவை பிரேக் பண்ணும். ஆமென். அதுதான் ஏனோக்குள்ள வேலை பார்த்துச்சு. நீங்கள் விசுவாச வீரனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் விசுவாச பிரமாணத்தை, பிரமாணம்னா புரியுதா உங்களுக்கு? 13 பிரமாணம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருந்த பல பிரமாணங்கள் ஒன்று நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் வேலை பார்க்குது. இந்த வார்த்தையை நீ மீறினா நீ அடி வாங்குவ அப்படின்னு உபாகம் 28 சொன்னது யூதர்களுக்கு இன்னைக்கு வேலை பார்க்குது. எந்த ஒரு பிரமாணமும் அவன் மேல ஆளுகை செய்யக்கூடியது. அதனாலதான் அதுக்கு பேரு பிரமாணம். பிரமாணம்னா விதியின் பேரு. ஒரு விதி இன்னைக்கு ஒரு சட்டம் ஏற்றுனாங்க, நீங்க பழைய 1000 ரூபாய்லாம் செல்லாதுன்னு. நீங்க எவ்வளவு தலையில குதிச்சாலும் கத்துனாலும் லா மீன்ஸ் லா, அவ்வளவுதான். மன்மோகன் சிங் பேசுறாரு, பார்லிமெண்டே கத்துது, மோடிக்கு பதில் தெரியல, என்னன்னு தெரியல, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. பதில் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அப்படியே உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நீ என்ன கத்துனாலும் சட்டத்தை உன்னால மாற்ற முடியாதான்னு அர்த்தம். ஒரு கெட்ட விஷயத்துல ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்காங்க. அப்ப என்ன சொல்ல வர, நான் முட்டாள்தனமா ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் அது மாற்றப்பட முடியாது. அப்படித்தான் விசுவாசத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. அதற்கு கீழ் உள்ளவர்களை வேறொரு சட்டம் ஆளுகை செய்ய முடியாது. It can't be changed and altered. என் அன்புக்குரியவர்களே, அந்த சட்டத்தின் கீழ் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இப்ப என்னுடைய கேள்வி, நீங்கள் இப்பொழுது எந்த பிரமாணத்தில் இருக்கிறீர்களோ அந்த பிரமாணம் இப்பொழுது உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்ன தெரியுமா? இயற்கையை மீறி ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் நடப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. விசுவாசத்துடைய வல்லம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற இயற்கை விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைபெற விடாதபடிக்கு அது உடைக்கிறது. என் லைஃப்ல வேற யாரும் என்னை மீறி என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஏன்னா அதை நான், என் விசுவாசம் என்ன செய்யுது? உடைக்குது. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகுது. அது என்ன செய்தது? உடைக்குது. அதான் நீ பேசிட்டு இருக்கும்போது நீ நான் சொன்ன மாதிரி,
ஒரே தப்பு ரெண்டு பேரும் பண்ணாங்க. ஆரோன் பண்ணா, மிரியாம் பண்ணா. ரெண்டு பேரும் மோசைக்கு எது பேசினாங்க, ஒரு தப்பு பண்ணாங்க, முறுமுறுத்துட்டாங்க. ஆனா மிரியாம கடவுள் அடிக்கிறாரு, ஆரோனும் அடிக்கல. ஏன்னா அவன் பிரீஸ்ட், ஏன்னா அவன் ஊழியக்காரன். அப்ப அந்த லா அவன்கிட்ட வேலை பார்க்குது. கையை தட்டு. அப்ப ஒவ்வொருத்தையும் ஒரு லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதான் பைபிள் சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், இது தம்முடைய ஊழியக்காரனின் சுதந்திரம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இட் இஸ் a law of faith. It is not a miracle. It is a law of faith. இது விசுவாசத்தின் விதி. சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாது. இப்ப நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இது எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படி லைஃப்ல எக்ஸிக்யூட் ஆகுது பேசுவோம். இப்ப நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களான வியாதியஸ்தரை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். இட் இஸ் a law of faith. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மேல ஒரு லா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த லா விசுவாசத்தோட லா. நீங்க அதை இயக்க வேண்டாம், அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காங்க. நீங்க ஒன்றை செயல்படுத்த வேண்டாம், அது செயல்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. புயிர் பூசி எத்தனை பேர் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அது ஏற்கனவே செயல்பாட்டுலாம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். நீங்க செயல்படுத்த வேண்டாம். அப்படிதான் விசுவாசிக்கிற எனக்குள்ள வேற ஒரு லா ஒரு செயல்பாட்டுக்குள்ள இருக்கு. கை திருங்க ஒரு தான் இருக்கு. ஆமென், 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 ஆமென்.